இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கிற லெஃப்ட் ரைட்டு மிட் இந்த 3 ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டாஸில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு தான் லெஃப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நான் என்ன டேட்டா இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கேன்னா, டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இந்த 23ங்கிற டே மட்டும் இங்கே என்ன ஆகணும்னா எனக்கு இந்த செல்லில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன்னா, லெஃப்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஃபங்க்ஷன் கொடுத்த உடனே டெக்ஸ்ட்டு கேட்குது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த செல்லை நம்ம கிளிக் பண்ணணும். கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் இந்த டேட்டாவில் எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் வேணும், 1 2. அதனால நான் இங்கே 2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். நம்ம இங்கே எத்தனை கேரக்டர்ஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணுறோமோ அத்தனை கேரக்டர்ஸ் மட்டும்தான் இந்த செல்லில் டிஸ்பிளே ஆகும். என்டர். இப்போ என்டர் கொடுத்த உடனே இந்த செல்லில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸ் மட்டும் என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு 23. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டாஸில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும் எடுக்க தான் இந்த ரைட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இதுலேருந்து என்ன வேணும்னா 1998ங்கிற இயர் மட்டும் எனக்கு என்ன வேணும்னா இந்த செல்லில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா, ரைட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டு கேட்குது, நம்ம செல்லை சூஸ் பண்ணணும். கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் எனக்கு என்ன கொடுக்க போகிறேன்னா, இந்த ரைட் சைடில் இருக்கிற லாஸ்ட் 4 கேரக்டர்ஸ் எனக்கு வேணும். அதனால இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் நான் 4ன்னு மென்ஷன் பண்ணுறேன். என்டர். என்டர் கொடுத்த உடனே இந்த டேட் ஆஃப் பர்த்தில் இருக்கிற லாஸ்ட் 4 கேரக்டர்ஸ் இந்த இயர்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு இந்த செல்லில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ மிட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டாஸில் மிடில் இருக்கிற பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும் எடுக்க தான் இந்த மிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. இப்போது எனக்கு இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து என்ன எடுக்கணும்னா 11ங்கிற மந்த்தை மட்டும் எனக்கு என்ன ஆகணும்னா இந்த செல்லில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு நான் மிட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். மிட். அந்த ஃபங்க்ஷனை கொடுத்த உடனே டெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்புறமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் கேட்குது. எந்த கேரக்டர்லேருந்து எந்த கேரக்டர் வரையும் வேணும்னு நம்ம கொடுக்கணும், மென்ஷன் பண்ணணும். இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம செல்லை கிளிக் பண்ணுறோம். ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 1 2 3 4. 4th கேரக்டர்லேருந்து வேணும், அதனால் நான் 4ன்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போது இந்த 4th கேரக்டர்லேருந்து 1 2 எனக்கு இந்த 4th கேரக்டர்லேருந்து 2 கேரக்டர் மட்டும் வேணும். அதனால் நம்பர் ஆஃப் கேரக்டரில் நான் 2ன்னு மென்ஷன் பண்ணுறேன். என்டர். இப்போ எனக்கு 11 வந்துடுச்சு.